ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஹேருக்கான ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். எப்பவுமே டை அந்த மாதிரியெல்லாம் பார்த்து மருதாணி, டை, அவுரிப்பொடி. இந்த வாட்டி முடிக்கான ஒரு இதுதான். எனக்கு முடி ரொம்ப சுருட்டையாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரைட் தான். ஆனால் சுருட்டை முடிக்காரவங்க, கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்றவங்க இந்த பேக் யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த பொருளை நம்ம கிச்சன்லேருந்து எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பொருள் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க அந்த பொருளை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? என்ன பொருள்? அந்த பொருள் ரெண்டே பொருள் தான். என்னன்னா அரிசி மாவு, முட்டையோட வெள்ளைக்கரு. இது வச்சு தான் நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்கான ஒரு இதை பார்க்க போகிறோம். நம்ம வெளியே போகிறோம், முடி நல்லா சில்கியாக இருக்கணும், ரொம்ப வெளியே போனாலும் மெயின்டைன் பண்ண முடியாது, வீட்லேயே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். சில ஹேரை வந்து அயன் பண்ணிட்டு போவாங்க. நம்ம அயன் பண்ணாமல் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வச்சு எப்படி முடி ஸ்ட்ரைட் ஆக்குறதுன்றதை பார்த்துடலாமா? வாங்க. அந்த ரெண்டு பொருள் அரிசி மாவு, முட்டையோட வெள்ளைக்கரு. சரியா? அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ அந்த ரெண்டு பொருள் என்ன தெரியுமா? அரிசி மாவு, முட்டை. முட்டையோட மஞ்சக்கரு நமக்கு தேவையில்லை, வெள்ளைக்கரு மட்டும் போதும். உங்களுக்கு முடியும் அதிகமாக இருந்ததுன்னா 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க, மஞ்சக்கருவை தனியாக வச்சிடலாம். வாங்க ரெடி பண்ணிடலாம். இப்போ முட்டையை உடைச்சிக்கலாம். வெள்ளைக்கருவை மட்டும் ஊற்றிக்கலாம், மஞ்சக்கருவை தனியாக வச்சிடலாம். இப்போ இது கூட அரிசி மாவு, இதில் வந்து க்ரீமாக ஆகிற அளவுக்கு அரிசி மாவு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக நம்ம வந்து நல்லா க்ரீம் மாதிரி ஆக்கிக்கிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணி 1 hour கழித்து வாஷ் பண்ணணும். வாங்க தலையில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பேக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய பேர் வந்து டை வந்து எனக்கு போட கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? டை போட, பேக் போடலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, இது மேலே க்ரீம் இருக்குது, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ப்ரஷ்ஷு இந்த மாதிரி பின்னாடி இருக்கும். நீங்கள் டை போடும்போது ஒரு உச்சி எடுத்து நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு சீப்பால் வர கஷ்டமாக இருக்குன்னா, இந்த ப்ரஷ்ஷில் இந்த டெயில் வச்சு இப்படி எடுத்து இப்படி இது பண்ணி இப்படி அப்ளை பண்ணணும். அடுத்தது இப்படி எடுத்து இப்படி இது பண்ணி இப்படி அப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு டை போடவோ பேக் போடவோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிங்கன்னா. அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் சீப்பில் நல்லா வாரி சிக்கு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பிரித்து நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு வாட்டி பிரிச்சுக்குங்க, இப்படி ஒரு வாட்டி அப்ளை பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு வாட்டி பிரிச்சுக்குங்க, இப்படி ஒரு வாட்டி அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. சரி வாங்க நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரைட்டனிங் ப்ராடக்டை தலையில் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். என் முடியும் ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். நான் ஸ்ட்ரைட்டனிங்லாம் பண்ணல. நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிங்களான்னு. ஸ்ட்ரைட்டனிங்லாம் பண்ணலப்பா. ரூட்லேருந்து ஹேர் டைனா நம்ம ரூட்டில் போட்டுட்டு இது வரைக்கும் எவ்வளோ ஹேர் இருக்கோ அந்த அளவுக்கு போடுவோம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கெமிக்கல் அதனால நல்லா ரூட்லேயே அப்ளை பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டு இங்கேயும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த முடி இருக்கு இல்லையா, இந்த முடியில் கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு இப்படி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு போடலாம். எப்பவுமே வந்து நமக்கு எக்கும் வந்து காஞ்சிதுன்னா முடமுடன் இதுவாக இருக்கும். அரிசியுமே சாரிக்கெலாம் வந்து நம்ம கஞ்சி போடும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இப்போ இதுவுமே அதே மாதிரி தான். நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணோம்னா அந்த இது போயிடும், ஆனால் அந்த ஸ்ட்ரைட்னஸ் மட்டும் நமக்கு இருக்கும். இதே மாதிரி நம்ம ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாமா? நல்லா இங்கே ஆரம்பித்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணி இந்த ஹேரை அப்படியே விட்டுருங்க.
சூப்பராக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா. உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா நம்ம வந்து போட்டுட்டு கொண்டை கட்டக்கூடாது. இப்படி ஃப்ரீ ஹேராக தான் விடணும். கொண்டை கட்டினோம்னா அந்த கொண்டையோட பெண்டு வந்துடும். அதனால நம்ம இப்படியே 1 hour விடணும். கண்டிப்பாக 1 hour கழித்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். தலை வந்து ஆயில் இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கிறதுனால மைல்டான ஒரு ஷாம்பு போட்டு 1 time வாஷ் பண்ணால் போதும். 2 வாட்டிலாம் வேணாம். எப்போவுமே ஆயில் இருந்தால் தான் நம்ம 2 வாட்டி ஷாம்பு போடலாம். அதுவுமே ரொம்ப ஆயில் இருக்கிற பட்சத்தில் தான். இல்லைன்னா 1 time ஷாம்புவே போதும். 2 வாட்டி போடும்போது ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அவ்வளோதான்ப்பா. இப்போ 1 hour கழிச்சு இப்போ முடி அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்டிஃபாக ஒரு மாதிரி ஆகுது பாருங்க. 1 hour கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு வாஷ் பண்ண போகும்போது நான் சொல்கிறேன்ப்பா. இதில் என்னன்னா காய காய கொஞ்சம் அரிசி மாவு நரன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி உதிரும். அதனால ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் உதிராது. முட்டையோடு இருக்கிறதுனால அது நல்லாவே பிடிச்சிக்கும். 1 hour ஆயிடுச்சுப்பா, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஹேர் வாஷ் ஷாம்பு வாஷ் தான் பண்ண போகிறேன். நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஞ்சாதான் அதோட இது தெரியும். காய தான் முடி வந்து ஸ்ட்ரைட்டனிங் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நல்லா துவட்டிட்டு கொஞ்சம் ஹேரை வந்து ஃபேன் காற்றுல காய வச்சிடலாம்ப்பா. இது வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ்க்குலாமே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்ப்பா. காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆல்ரெடி முன்னாடி நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அது நல்லா இருந்ததுனால தான் இப்போ உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக அரிசி மாவும் முட்டையும் சேர்த்து நீங்கள் ஒரு பேக் மாதிரி ட்ரை ஹேரில் போடுங்க. ஆயில் இல்லாத ஹேரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக சில்கியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேருக்கும் முட்டையும் நல்லது, ரைஸும் நல்லது. நீங்கள் வந்து சப்போஸ் அரிசி மாவா இல்லைன்னா நீங்கள் வந்து சாதத்தை வந்து மிக்சியில் வந்து முட்டையோட நல்லா போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டாலுமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ப்பா. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. காஞ்சிருச்சு, முடி நல்லா சில்கியாக ஷைனியாக ஓரளவு நல்லா ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. இது ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி ரொம்பவே நல்லா இருக்கும், ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். சில்கியாக எப்படி இருக்குது பாருங்களா. ஹேரு ரொம்ப சில்கியாக ஷைனியாக நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு எந்த ஹேர் வீடியோ பிடிக்குதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.